ஏய் வேலைக்காரி கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறாங்க பாரு. நான் வாரேம்மா. ஏடி அங்க என்ன கழட்டிட்டு கிடக்க? இதோட 10 நேரம் கணக்கு கூப்பிட்டாச்சம்மா. நமக்கு தான் தொண்டை தண்ணியெல்லாம் வத்தி போய் வாயெல்லாம் வலிக்கு. தலையங்க நீட்டெல்லாம் ஆளும் காங்கல. நான் என்ன சும்மா இருக்கிற மாதிரி தான் நினைப்பா அவளுக்கு. அவில மாதிரி நானே காலுக்கு மேல காலை போட்டு உட்காந்து அதிகாரமா பண்ண முடியுது நம்மளால? வந்த நேரத்துல இருந்து ஓயாம இதோட 100 நேரம் கணக்கு என் பேரு ஏலம் போட்டாச்சு. என்ன ஒன்னும் இல்லாம தாயே இதோ வாரேன்னு சொன்னமா. உங்களுக்கு தான்மா குடிக்கிறதுக்கு ஜூஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஓஹோ அதான் மழைக்கு விட்டுட்டு இருக்கா குசும்பு. ஏன் இது வரைக்கும் நான் உங்களுக்கு போட்டு தந்தது இல்லையோ? இல்ல நீங்க தான் குடிச்சுதான் இல்லையா? ஆனா இன்னைக்கு கவனிப்பு கொஞ்சம் ஓவரா இந்த மாதிரி இருக்கேன். எதுக்கு ஆராய்ச்சி? வரது அனுபவிக்க வேண்டியதானே? ஆமா அதுவும் சரிதான். எல்லாம் உன் தம்பி பார்த்த பார்வையா? என்ன நக்கல் அடிக்கலனா உங்களால இருக்க முடியாது. மற்றதெல்லாம் ஏதாவது சொன்னா மட்டும் காதே கேட்காது. அப்படின்னு கேட்பீங்க. ஆனா இது மட்டும் நல்லா தெளிவா காதுல விழும். என்ன அவனுக்கு ஒரு கருள் கொடுக்கவா? ஏமா தாயே நல்லா இருப்பீங்க. வேண்டவே வேண்டாமா தாயே, தெரியாதமா வாயை திறந்துட்டேன். நான் உங்களை பாராட்ட தான் செய்யறேன். நல்லா காது கேட்குதே பரவாயில்லையேன்னு. நீங்க ரொம்ப ஷார்ப்பா இருக்கீங்க. அவனே அதிசயமா இப்பதான் வந்திருக்கான். அதை இவங்களே கெடுத்து விட்டுருவாங்க போல இருக்கு. நமக்கு தெரியாத இவ யோகியதை என்னன்ட்டு நாய் நம்மகிட்டே கதால் தோடுது. நமக்கு காது கேட்கலன்னு நினைச்சுக்கிட்டு நமக்கு எதுலேயே நம்மளை பத்தி ஏசிட்டு கிடக்கு. பெத்த தாய்னு நினைக்கிற மட்டு மரியாதை எதுவும் கொடுக்குறாளா? நம்ம இதுலேயே நம்மளை பத்தி திட்டிக்கிட்டு நம்ம காதில் வந்து நம்ம என்ன நினைப்பன்ற எண்ணம் கொஞ்சம் கூட இல்லாம போகட்டும். நாய் எம்புட்டு தூரம் தான் போறான்னு நானும் பார்க்கேன். கொஞ்சம் விட்டு பிடிப்பா தான் இருக்கேன். இல்லைன்னா வர்ற ஆத்திரத்துக்கு அப்பவே நானே தூக்கி போட்டு மிதிச்சிருப்பேன் இந்த நாயை. இந்த பையன் மட்டும் இல்லைன்னா இந்நேரம் எகிரி குதிச்சிருக்கலாம். பரவ அவன் நம்ம கிட்ட சண்டைக்கு வந்துருவான். அதான் கொஞ்சம் யோசனையா இருக்கு. அவளே இவகிட்ட மல்லுக்கு நின்னா அவனுக்கு அது தொக்கா போயிடும். ஏற்கனவே எப்பதான் அந்த பையன் காத்து கிடக்கான் இவளை அறுத்து கிழிக்கிறதுக்கு. பிறகு நம்மளே பாயிண்ட் எடுத்து கொடுத்த மாதிரி ஆகும். அதான் பாக்குறேன். பிறகு அக்கா தம்பிக்குள்ள நம்மளே சண்டையை முட்டி விட்டா நல்லாவா இருக்கும்? நம்ம பிள்ளைங்க ஒத்துமையா சந்தோஷமா இருக்கணும் தான் என்னைக்கு ஆசைப்படுவோம். நாமளே ஒரு பிரிவினை உண்டாக்குனா எப்படி? அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த நாய் ஆடாத ஆட்டெல்லாம் இன்னைக்கு ஆடிட்டு கிடக்கு. அந்த பைய போட்டு அதுக்கு பிறகு தானே இருக்கு இவளுக்கு. தோரா வெளியில இருக்காருல்ல, அது அம்மாக்கு தைரியம் முடிச்சுட்டு அவர் போட்டு அதுக்கு பிறகு நம்மகிட்ட தனியா தானே மாட்டுவாங்க. இந்நேரம் ஹோட்டல் ஆர்டர் பண்ணியிருந்தா கூட அப்பவே வந்திருக்கோம். சீக்கிரம் கொண்டு வா. எவ்வளவு நேரம் ஆக்குற நீனே? தத்தி சரியான தத்தியா இருக்கா. நானா தான் நேரத்துக்கு 10 ஜூஸ் போட்டிருப்பேன். 10 பேருக்கு கொடுத்துருப்பேன். இருந்தாலும் உன்ன மாதிரி நான் எங்கேயுமே சுத்த சோம்பேறியை பார்க்கவே இல்லம்மா. சரியான சோம்பேறியா இருக்க. ஆமா வீட்டுல குடிஞ்சு நிமிதி ஏதாவது வேலை பாப்பியா இல்ல பார்க்க மாட்டியா? இல்ல வேலைக்காரி சோறு பொங்கி வைப்பால அதையாவது நீ அள்ளி திம்பியா? இல்ல அதை கூட யாராவது அள்ளி தருவாங்களா? என்ன நக்கல் அடிக்கலாம் உங்களுக்கு இருக்க முடியாத. நேரமே போக மாட்டேங்க. அதுக்கு உங்களுக்கு நானா கிடைச்சேன். சரி புலம்பாத. நான் வெளியில தம்பிக்கிட்ட நிக்கிறேன். மலவலன்னு போட்டு கொண்டு வா. என்ன சொன்னது காதுல விழுந்துதா? அதிகாரம் தூள் பறக்குது. விழுந்துச்சு. அவனை வச்சு எல்லாம் பிளாக்மெயில் பண்றாங்க. எல்லாம் என் நேரம். ஐயா எம்பட்டு நேரமா இங்கே நிப்ப? கால் கடுக்கலையாங்க? மொவ வீட்டுக்கு வந்ததும் சிரிப்பு அள்ளிக்கிட்டு போகுது போல. சரி அப்படிலாம் ஒண்ணு இல்ல. நானே ஏதோ கடமை கழிக்கிறதுக்காண்டி வந்துட்டு போறேன். நீ வேற. ஓஹோ ஆனா பார்த்தா அப்படி தெரியலையே. போய நீ வேற. நல்ல வாசனையான முகக்காரில அதான் ஆசையா பாசமா தேடி வரவன். நீ வேற. எல்லாம் என் பேத்திக்காக தான் வந்து தொலை வேண்டியதா இருக்கு. ஐயா பாத்தியா அந்த கிறுக்கி என்ன வேலை பார்த்து வச்சிருக்கானு? அவ ஒன்னும் போன பொட்ட பிள்ளை என்ன வீட்டுக்கு வரலையேன்னு அக்கறையிலயோ இல்ல கவலையிலயோ தேடிலாம் ஒன்னும் ஃபோன் பண்ணல. உன் கூட கோத்து விடன்னு திட்டம் போட்டு வச்சிருந்தா பத்தியா? அது எங்க தவிடு பொடியாருமன்ற பயத்துலதான் போனை போட்டு எப்படி வருவேன் எங்க இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணதெல்லாம். புரியுது. மாமா வேலை நல்லா பாக்குறான்னு. எனக்கே ரொம்ப அசிங்கமா இருக்கு. ஏன் இந்த பிள்ளை இந்த வேலை பாக்குறான்னு. அக்காக்காரி வர அவளுக்கு சுத்தமா புத்தின்றதில்ல. ஏன் இப்படி படு கேவலமா மாறிட்டாலும் எனக்கு புரியவே மாட்டேங்குது. வயசு ஆக அறிவு வளரும், அனுபவம் அதிகமாகும், பக்குவம் வரும்னு கேள்விப்பட்டேன். இங்க இருக்க கழுத்து தெரிஞ்சு கட்டன்மான கதையாகுது. என்ன பண்றது? வாழை விட்டுட்டு என்பது தும்பா பிடிச்சா ஆவற கதையாது. நீ என்ன சொன்னாலும் என் மனசே கேட்க மாட்டேங்குது. சி எனக்கே அசிங்கமா இருக்கு. ஏன் இந்த பிள்ளை இப்படி இருக்குன்னு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம கூட பிறந்த தம்பின்னு கூட பார்க்காம ஏன் தான் அக்காக்காரி புத்தி இப்படி கோணி போகுதுன்னே புரிய மாட்டேங்குது. சரி விடுங்க. அவளை பத்தி நமக்கு நல்லா தெரிஞ்சது தானே. என்ன இருந்தாலும் நாய் வேலை என்னைக்காவது நிமித்த முடியுமாங்க? அது புரியாமலா இருக்கு. இருந்தாலும் மனசு கேட்க மாட்டேங்குதே. சரி என்னமா அதை பத்தி பேசி என்ன பிரச்சனை இருக்கு? சரியா நீ என்ன இங்கனக்குள்ளேயே நிக்க? உள்ள ஒரு எட்டு வந்து பாக்குறது தானே. சரி எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும். உனக்கு இங்க வர்றதே பிடிக்கல. உன் மருமக்கறி காலேஜ் போறானதும் ஒரு எட்டு வந்து பாத்துட்டு போலான் தான் வந்திருக்க. உன் நல்ல என்ன அதுல இருந்து புரியுது. ஆனா அது அந்த நாய்க்கு புரியாதே. நீ அப்பவே வீட்டுக்கு கிளம்புற ஆள் தான். அவ போட்ட கொக்கில தான் இங்க கிடக்குன்னு எனக்கும் புரியுது. இருந்தாலும் ஒரு கடமை கழிக்கிறதுக்காகவாது உள்ள வந்து தலையை நீட்டிட்டு வந்துடு. இல்லைன்னு பெறத்தால அவன் அக்கா கறி ஆவலி பட்டியல வாசிக்க ஆரம்பிச்சிருவா. இதுக்கு எதுக்கு அவன் வரணும்? அவன் வழக்கம் போல வராமலே இருந்திருக்கலாம்ல. அவன் வரணும்னு யார் எழுதுதுன்ட்டு பின்னாடி ஏதாவது குத்தி காட்டி பேசுவா. இது தேவையா நமக்கு? உனக்கு ஒன்றும் தெரியாது. ஆனா எனக்கு தான் ரொம்ப சங்கடமா இருக்கும். என்னடா இது நம்ம பிள்ளைய பழிச்சு பேசுறாளேன்னு. அவனும் நான் பெத்த மகளாவே இருந்தாலும் எனக்கு உன்னை விட்டு கொடுக்க எந்த இடத்துலயுமே மனசு இல்லையா? புரிஞ்சுக்கோ நான் சொல்றத கொஞ்சம். நம்ம முதுகுக்கு பரத்தால பேசுகிறவங்கள பற்றி நாம் என்றைக்குமே கவலைப்படக்கூடாதுமா. நாம் எப்போவுமே எப்படி இருக்கோமோ அதே மாதிரி தான் இருக்கணும். நம்மளோட தனித்தன்மையை யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு நீங்கள் தானே எனக்கு புத்தி சொல்லி வளர்த்துருக்கீங்க. இப்போ நீங்களே இப்படி பேசுகிறீங்களே, இது நியாயமா? என்னையா செய்கிறது? ஒரு சில இடங்கள்ல இந்த மாதிரி சில புத்தி கெட்ட ஜென்மங்கள்லாம் இருக்கிற இடத்துல நாம் கொஞ்சம் வளைஞ்சி நெளிஞ்சு விட்டு கொடுத்து விட்டு பிடிச்சி போக வேண்டிய சூழ்நிலையில மாட்டிக்கிறோமே. அதுக்காக தான் சொல்கிறேன். நீ இதனால் உன்னோட தனித்தன்மையை என்றைக்குமே இழக்க மாட்டேன். நீ தான்
உனக்காக மட்டும்தான் வரேன். அதை மட்டும் கொஞ்சம் யோசிச்சு செய் போதும், சரியா? அப்போ நீங்கள் பயப்படுறீங்களா? இல்லையா, விட்டு கொடுத்து போவோன்னு சொல்றேன். நீ சொல்லிட்டு போயிடுவ ஈஸியா, ஆனா நீ போனதுக்கு அப்புறம் என் மூஞ்சிக்கு நேரம் அறுத்து கழிப்பா பாரு, அப்ப என் காதுல இருந்து ரத்தம் வராத குறையா இருக்கும். இதெல்லாம் எனக்கு தேவையா? இந்த வயசான காலத்துல ஏதோ நானே எனக்கு உடம்பு முடியாட்டு கூட இதோ இந்த நாய் மதிக்காம போனா கூட இங்க ஓடி வரேன். எதுக்காக? எல்லாம் என் பேத்திக்காக. நீ மட்டும் எதுக்காக இங்க வந்திருக்க? எல்லாம் உன் மருமகளுக்காக தானே, அவளுக்காக தான், அதுக்காக தான் சொல்றேன். மற்றபடி உன் அக்கா கறி ஒன்றும் எனக்கு பெருசு இல்லை. அவளும் வேண்டாம் அவரும் வேண்டாம், எப்போ தூக்கி எரிஞ்சாச்சு. ஆமா, அந்த சின்ன பிள்ளைக்காக தான் விட்டு கொடுத்து போகணும்னு சொல்றேன். ஏற்கனவே எனக்கு தெரிஞ்சு அந்த பிள்ளை குணமும் கெட்டு தான் போகுதுன்னு நினைக்கிறேன். பாதிக்கு மேல உன் அக்கா கறி மாதிரியே மாறிட்டா. பிறகு முழுமையா இவ கண்ட்ரோல்ல விட்டுட்டான்னு வை, அவளும் டோட்டலா மாறிட்டானா அதுக்கப்புறம் நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. அப்புறம் கையை பசக்கிட்டு நின்று எந்த பிரயோஜனமும் இல்லை. எதுக்கு எடுத்தாலும் எடுத்தோம் கவுத்தம் பேசுறது, பெரியவங்களை மதிக்காம போகிறது, அந்த மனப்போக்கெல்லாம் இப்போ அவகிட்டையும் கொஞ்சம் கொஞ்சம் எட்டி பாக்குது பாத்துக்க. நீ கொஞ்சம் அடிக்கடி இங்க வந்து போனாதான் உன் தலையை அப்பப்ப பார்த்தாலாச்சும் அவ கொஞ்சம் யோசிப்பா. என்னடா அது நம்ம மாமா வராவளே, அவ எதுல எப்படி பேசுறதுன்னு. இல்லன்னு வை, உன் அக்கா அவளை முழுமையா கழுதி ஆக்கிடுவா. அவளும் கெட்டு தான் பிள்ளையும் கெடுத்து குட்டிச்சு வராக்கிடுவா. தாயை போல பிள்ளை நூலை போல சிலன்னு சும்மா வச்சோன்னாங்க பெரியவங்க. அது சரியாதான் இருக்கு, அதுவும் இந்த வீட்டுல நம்ம கண் எதிரில். நமக்கு தேவையா? சரிம்மா, எது எப்படியோ நான் உங்களுக்காக கண்டிப்பாக உள்ளே வரேன், போதுமா? என்னடா அது நமக்கு பிடிக்காத விஷயத்த நம்ம அம்மா வற்புறுத்துறாளேன்னு சங்கடப்படாதையா. நீ சங்கடத்தில் நெளிறது எனக்கு பார்த்தா நல்லா தெரியுது. இருந்தாலும் என்ன, ஏன் வேற சூழ்நிலை, வேற வழி இல்லையே. நீ சொன்னதே எனக்கு ரொம்ப பெரிய மனசு பண்ணி சொன்னதே எனக்கு போதையா. சரியா, நானும் வந்தது கேட்கறேன்னு நினைச்சேன். உன் அத்தானுக்கு ஃபோன் அடிச்சியா? அதில் வேற இன்னைக்கு அவசரத்தில் போட்டுட்டு வந்துட்டேன். அது ஒழுங்கா சோறு தின்னாவளா, மாத்திரை வந்து எடுத்துக்கிட்டாவளா, எதுவும் விசாரிக்கலையே? இல்லைம்மா, நான் டிஃபன் கொடுத்துட்டு தான் வந்தேன். அவங்க சாப்பிட்டாங்க, ஆனால் டேப்லெட் தான் போட்டாங்களா என்னன்னு தெரியல. மணியும் 11 போகுது, ஜூஸ் வர அவைய குடிப்பாங்க. இந்த ராமையா ரெடி பண்ணி கொடுத்தானா என்னன்னு தெரியலையே. சமையல் வேலையில் இறங்கிட்டானா ஐயாவை கையிலே பிடிக்க முடியாது, முழு மூச்சா அதில் இறங்கிடுவாரு. அதுக்கப்புறம் சுற்றிக்கிட்டு யார் இருக்கிறா என்ன பண்ணுறாங்க எதுவும் கவனிக்க மாட்டான். அதுக்கு தான் நீ எதுக்கும் ஒரு வாட்டி ஃபோனை போட்டு கொஞ்சம் விசாரிக்கிறியா? ஆ சரிம்மா, அப்போ நான் ஃபோன் பேசிட்டு உள்ளே வரவா? ஆட்டியா. அப்புறம் என்னடா நம்ம அம்மா இப்போ சுயநல கரையா இருக்கான்னு மட்டும் யோசிக்காத ஐயா. பெத்த மகளை ஒரு மாதிரியும் பெத்த மகனை ஒரு மாதிரியும் பார்க்குற அவரை மட்டும் நீ நினச்சிட்டேன்னு வை, அப்புறம் என்னால் தாங்கிட முடியாது. தேவையில்லாமல் கவலைப்படாதீங்கம்மா, எனக்கு உங்களை பற்றி நல்லா தெரியும். இருந்தாலும் நான் சொல்றது என் கடமையாச்சே. நான் ஒன்றும் அந்த கிறுக்கிக்கெல்லாம் பயந்துக்கிட்டுலாம் இல்லை. ஏன்னா அவ பிடி நம்ம கையில இருக்குல்ல. அதான் அந்த அம்மா நமக்கு அடங்கி போற மாதிரி நடிச்சுக்கிட்டு தான் இருக்காவ. அடக்க ஒடுக்கமா நல்ல பிள்ளையா ஒன்றும் அவ இல்லை, அது எனக்கு தெரியதான் செய்யுது. இல்லைனா இந்நேரத்துக்கு நம்மளை விட்டு வச்சிருப்பாளா? அப்பமே எகிரி குதிச்சு சண்டைக்கு வந்து நின்றுக்க மாட்டா. நம்ம பிடியில இருந்து திமிரிட்டு ஓடதானே அவளும் பாப்பா. அதுக்கு நாம என்னைக்குமே இடம் கொடுக்க கூடாது. எப்பவுமே அவ நம்ம கண்ட்ரோல்ல நம்ம கைக்குள்ள நம்ம சொல்ற வேலையை மட்டும்தான் செய்யற மாதிரி நம்ம கைப்பாவே அவளை மாத்தி வைக்கணும். அதுதான் நமக்கும் நல்லது, நம்ம வீட்டில் இருக்கிறாளே சின்ன குட்டி அவளுக்கும் நல்லது. இவ்வளோ தூரம் எனக்கு விளக்கம் சொல்லணும்னு அவசியமே இல்லைம்மா. எனக்கு உங்களை பற்றியும் நல்லா தெரியும், அவளை பற்றியும் நல்லா தெரியும். நீ என்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டல, எனக்கு அது போதும். யாரு? இருங்க பாக்குறேன். கண்ணு தெரியலன்னா போனை என்கிட்ட கொண்டா. என்ன கிண்டலா? பின்ன போனும் அப்பத்துல இருந்து அடிச்சுக்கிட்டே கிடக்கு. நானும் பார்த்துட்டு இருக்கேன். இதோட 4 நேரம் காண வந்துட்டு நீ ஏதோ பார்க்கன்னு பார்த்துக்கிட்டே இருக்க. நீ தடவி பார்க்கறதுக்குள்ள போன் போட்டவங்க சலிப்பாயி அதோட நம்ம போனை போடாதால ஒன்றும் தேவையில்லைன்னு மூட்டை முடிச்சு கட்டிட்டு ஓடிட்டு போறவங்க எங்கிட்டாது. இது உங்களுக்கு கொஞ்சம் ஓவரா இல்ல? ஒன்னு நீயாவது அட்டன் பண்ணி பேசணும், இல்ல என்கிட்டயாவது கொடுக்கணும். அதுக்கும் இல்லாம இருக்கும் இல்லாம அவன் வரட்டு கிறுக்கார பையன். யாருக்கிட்ட போனை கொடுத்துட்டு போறன்ற அறிவே இல்லாம கொடுத்துருக்கான் பாரு. என் மேல நம்பிக்கை இல்லாம உன்ட்ட கொடுத்துட்டு போயிருக்கான்ல, அதான் அவனுக்கு இதுவும் வேணும் இதுக்கு மேலையும் வேணும். அடடே ஆமா, நம்ம சின்னையா தான் போன் போட்டிருக்காவ. பரவாயில்லையே, நீங்க எப்படி கரெக்டா சொன்னீங்க? விளங்கிடும். எதுக்கு? நீ போனை எடுக்காததுக்கு. இலை கோமாளி, இப்ப மாத்திரம் எடும்ல போன் கட்டாரத்துக்குள்ள. ஹலோ இருக்கார பையன். இங்கிட்டு ராமையா, அங்கிட்டு யாரோ விளக்குமாறு. தம்பிய விளக்குமாறு நான் சொல்றிய, நான் போட்டு கொடுக்கறது. அடே மண்டைய உடச்சு விடுவேன் பாத்துக்க. நான் உன்னைய சொன்னேன். இந்த போங்காட்டெல்லாம் நம்மகிட்ட செல்லுபடியாகாது. அங்கிட்டு யாரோன்னு கேட்கவும் விளக்குமாறுன்னு சொன்னீங்க. இருங்க தம்பி கிட்ட போட்டு கொடுக்கறது. சப்பா என்னப்பா உங்க பஞ்சாயத்து இன்னும் ஓஞ்ச பாடு இல்ல. இந்த பெரிய ஐயா ரொம்ப கடுப்பேத்துறாவ தம்பி. முதல்ல நீங்க அவங்களுக்கு டேப்லெட் கொடுத்தீங்களா இல்லையா? இதெல்லாம் நீங்க சொல்லி நான் செய்யணுமா? இந்த வாய்க்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. மணி 11 ஆகுது. அவங்களுக்கு ஜூஸ் ரெடி பண்ணி கொடுத்தாச்சா இல்லையா? அதுக்கு தான் தம்பி பெரிய பஞ்சாயத்தே இங்கிட்டு ஓடிட்டு கிடக்கு. என்ன பஞ்சாயத்து? ஆப்பிளா ஆரஞ்சா, சாத்துக்குடியா மாதுளையா? தூத்துக்குடி. போங்க தம்பி, என்ன கிண்டல் அடிக்கிறிய? எனக்கு சிரிப்பா வருது. அடே நான் இங்க ஒருத்தர் இருக்கேன். அத்தாங்கிட்ட போனை கொடு முதல்ல. நீனு என்னத்தான் அவன் ஒழுங்கா இருக்கானா இல்லையா? அவன் இருக்கிறதால தான் எனக்கு நேரமே போகுது. யாரு? மூடிக்கிட்டு இரு.
அத்தான் டேப்லெட் கரெக்டா போட்டீங்களா? போட்டுட்டேன்ப்பா. சரி, நீ போன காரியம் என்னாச்சு? பார்க்க முடியல. என்னய்யா குண்டை தூக்கி போடுற? பிரச்சனைன்னு ஒன்று இருந்தால் தீர்வுன்னு ஒன்று கண்டிப்பாக இருக்கும். எல்லாம் சரிதான், இருந்தாலும் எனக்கு குற்ற உணர்வா இருக்கு. அது காலகாலத்தில் நடந்தாதான் நமக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். உங்களுக்கு புரியுது, ஆனால் சம்மந்தப்பட்டவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. என் தவிப்பும் தெரிய மாட்டேங்குதே. சரியா, நீ ஒன்றும் கவலைப்படாத. நேரம் காலம் கூடி வரும்போது எல்லாம் நமக்கு நல்லதாகவே நடக்கும். சரி, அப்போ நீ இப்போ இங்கே வரமாட்ட அப்படி தானே? எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக நல்லது நடக்கும் எனக்குன்ட்டு. ஏன்னா நான் பொறுப்பை ஒப்படைச்சிருக்கிறது என் மாப்பிள்ளை கிட்ட தானே. தோல் கொடுப்பான் தோல்னு சொல்லுவாங்க, ஆனால் அது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. ஆனால் நீ எனக்கு எப்போவுமே தோல் கொடுத்து எனக்கு பக்கபலமாக இருக்க பார்த்தியா? நீ உண்மையிலே எனக்கு மாப்பிள்ளையாக கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். எனக்கு ஏற்கனவே ரொம்ப தலை வலிக்கிறத்தான். சரி, உன் ஐஸ் வச்சு எனக்கு என்ன ஆக போகுது? உன் கடமை என்னன்னு உனக்கு நல்லா தெரியும். என்னை விட நீ எல்லாத்துலேயும் பொறுப்பு மிக்கவன், எல்லா வேலையும் சரியாக செய்கிறவன். என் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, உன் மேலே எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குப்பா. நீ எதுக்கும் கவலைப்படாத. சரி, அந்த ப்ரொஃபஸர் நம்ம கஸ்டடியில் தான் இருக்காரு. அவரை போய் பார்க்க தான் எனக்கு டைம் இல்லை. ஏன் அந்த முத்து பையன் என்னன்னா அவன் பார்க்க மாட்டானோ? முத்து இருக்கான்ல, அவன் நாம நினைக்கிற மாதிரி சாதாரண ஆள் இல்லை. நம்ம எதிர்பார்த்ததோட ரொம்ப மோசமா இருக்கான். அவனுக்கு முத்து மட்டும் போய் சமாளிக்க முடியாது, நானும் போக வேண்டியிருக்கு. இப்போ நான் அவன்கிட்ட கண்டிப்பாக போய் தான் ஆகணும். அதுக்கான நெருக்கடி எனக்கு இருக்கு. ஏன்னா என்னோட ஒரு பொக்கிஷம். வேண்டாம், இப்போ இவங்க கிட்ட சொல்ல வேண்டாம். சொன்னால் இவங்க மனசு தாங்காது. நாம் போய் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேணா இவங்க கிட்ட டீட்டெயிலாக பேசிக்கிடலாம். என்னப்பா? ஒன்றும் இல்லாத்தா. இவன் ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வந்தான், டக்குன்னு பேச்ச மாத்திட்டான். என்னவா இருக்கும்? இவன் மின்னு முழுக்கிறத பார்த்தா ஏதோ ஒரு விஷயத்த நம்ம கிட்ட மறைக்கிற மாதிரி இருக்கு. ஒருவேளை நமக்கு எதுவும் தெரிஞ்சு கவலைப்படுவோன்ட்டு இவன் மறைக்கிறானா? இல்ல நமக்கு எதுவும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, நாமளே முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறானா? எதுவும் பெரிய பிரச்சனையா? மாப்பிள்ளை சமாளிச்சிடுவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இருந்தாலும் சின்ன பையனாச்சே. அப்புறம் அத்தா, ஆமா, என்னை பத்தி விசாரிக்கிறீங்க, உங்க பொண்ணை பத்தி விசாரிக்கிறீங்க. ஆனா உங்க பொண்டாட்டிய பத்தி ஒரு வார்த்தை கூட கேட்கவும் இல்லை, அவ எப்படி இருக்கான்னு விசாரிக்கவே இல்லையே. ஐயா, ஃபோன் பேசிட்டியா? ஆமாம்மா. என்ன சொன்னாவ மாப்பிள்ள? மருந்து சாப்பிட்டுட்டேன்னு சொன்னாங்க. அப்புறம் அப்புறம் அக்காவை பத்தி ஒரு வார்த்தை கூட கேட்கவே இல்லை. அந்த அளவுக்கு அவ மனசுல வெறுப்பு இருக்குல்ல, அவையிலே எதுவும் குத்தம் சொல்ல முடியாது. பாத்தியா எம்பட்டு லட்சணமா உன் அக்கா வாழ்ந்திருக்கான்னு? அவ வாழ்ந்த வாழ்க்கையோட அடையாளம் எப்படி இருக்குன்னு பாத்தியா? என்னையா இருமுற? ஒன்றும் இல்லைம்மா. பாத்தியா பாத்தியா, உனக்கு வேர்வனா ஒத்துக்கிடாது, உடனே தடுப்படி வந்துடும். ஏசி ரூம்ல சுகமா இருக்கிறவன் உனக்கு இதெல்லாம் தேவையா? இந்த வெட்ட வழியில நட்ட நடு வீதியில ஏன் யா இப்படி? நான் வேணா சூடா காஃபி போட்டு கொண்டு வரவா? வேண்டாம்மா. ஜூஸாவது போட்டு எடுத்துட்டு வரட்டுமா? வேண்டாம். போட்டு கொண்டு வரையா? அவ கடக்கா கிறுக்கி. வந்த இடத்துல உங்களுக்கு எதுக்குமா வேலை? 1000 தான் இருந்தாலும் இது நான் பொண்ணு கொடுத்த வீடு தானே, இது நம்ம பண்ண வீடு தானே, நமக்கு உரிமையான வீடு தானே. நம்ம வீட்டுல வேலை செய்யறதுக்கு எதுக்கு யோசிக்கணுங்கிற? எப்படி இருந்தாலும் நீ உள்ள வருவல, அப்ப ஏதாவது குடிப்பல்ல. இந்த வீடு அவங்களுக்குன்னு கொடுத்ததுக்கு அப்புறம் இதுல நம்ம உரிமை கொண்டாடுறது தப்பு இல்லையா? சரி, என்னமோ ஒண்ணு பண்ணுங்க. இது என்ன அவளுக்கு பட்டா பட்டா கொடுத்துருக்கு? உன் பேர்ல தானே இருக்கு, அவளை இருக்க தானே வச்சிருக்கு. சரி, என்னாச்சு? ஏன் உன் முகம் ஒரே வாட்டமா இருக்கு? எதுவும் பிரச்சனையா? சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை.